ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவியும் அதுக்கு ரசமும் சாதமும் வைக்க போகிறோம். ரொம்ப அருமையான ருசியில் ஒரு நான்வெஜ் லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சிக்கன் 1 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரசத்துக்கும் புளி ஊற வச்சுருக்கேன். எப்பவும் போல் நம்ம அரிசியும் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், குழம்பு தாளித்து விட்டுறலாம். எல்லாமே நான் ரெடியாக எடுத்து தான் வச்சுருக்கேன். குழம்பு தாளித்து விட்டுட்டு மற்றதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதுமே ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 வரமிளகாய், பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்ல வெங்காயம் வதங்கி பொன்னிறமாக வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடணும். இது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். தக்காளி சேர்த்துடலாம். ஒரே ஒரு தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளியை நல்லா வதக்கிடலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அதையும் வதக்கிடுவோம். வதக்கினதுக்கப்புறமா இதில் சிக்கன் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு மஞ்சள் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா அந்த மசாலா கூட இப்போ இந்த சிக்கனை போட்டு வதக்கியாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு இப்போ சிக்கனில் அந்த தண்ணி விட்டு வெந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கணும். மூடி வச்சுட்டோமே அப்படின்றக்காக அப்படியே விட்டுறக்கூடாது. கொஞ்சம் நேரம் எடுத்து கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா அது வரதுக்குள்ளே நம்ம ரசம் கூட ரெடி பண்ணி வச்சுட்டா கூட ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ ரசத்துக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். ரசத்துக்கு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 பூண்டுப்பல், இந்த மாதிரி 2 வரமிளகாய் எடுத்துருக்கேன். இதை தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரசத்துக்கு தட்டியாச்சு. மிளகாயும் இது கூடயே சேர்த்து நான் தட்டி எடுத்துட்டேன். அடுத்து புளி கரைச்சிடலாம். சின்னதாக புளி எடுத்துருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, அதை கரைச்சிடலாம். இது கூடவே நம்ம சக்கையை எடுத்துட்டு தக்காளியும் சேர்த்து கரைச்சிக்கலாம். ரசத்தில் புளியை கரைச்சிட்டு அதோட சக்கையை எடுத்துட்டு தக்காளியை போட்டு கரைச்சிக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த சைஸில் 2 தக்காளி. முதல்ல ஒரு தக்காளியை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கரைச்சிக்கலாம். தக்காளியும் புளியும் கரைச்சாச்சு. இது கூடவே நம்ம ரசத்துக்கு கரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். நம்ம ரசத்துக்கு தட்டணும் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு தேவையான தண்ணி. அடுத்து கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ ரசத்துக்கு தேவையான எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரசத்துக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. தாளித்து விட்றது மட்டும்தான். அதுக்குள்ளேயே நம்ம சிக்கனுக்கு மசாலா எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தாளித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதங்கி பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துடலாம். 1 2 3. இதில் 3 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளோட காரத்தை விட மிளகுத்தூளோட காரம் தான் இதில் அதிகமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் மிளகு எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். இது போல் நல்லா கலந்து விட்டாச்சு. சிக்கன் முன்னாடியே நல்லா வதங்கிட்டதால இப்போ மசால் போட்டுக்கொள்ளையா, அதுக்காக ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதில் 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை கலந்துருவோம்.
தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இது வந்து கொஞ்சம் கிரேவி பக்குவத்தில் தான் இருக்கும். அப்போ வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். சிக்கன் வந்து 5 நிமிஷத்துக்கு வேகிறதுக்குள்ளே நம்ம சாப்பாடே ஒரு அடுப்பில் வச்சு விட்றலாம். தண்ணி ஊற்றிடலாம். இதில் 1.5 படி அரிசிக்கு 3 படி தண்ணி, தேவையான உப்பு, குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா 5 நிமிஷத்தில் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கிரேவியும் பாருங்கள் நல்லா எப்படி கிரேவி பக்கத்தில் இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் மிளகாத்தூள் கூட சேர்க்க தேவையில்லை. சிக்கனும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே வெந்திருக்கு. இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு இறக்கிக்கலாம். மல்லித்தலையும் போட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. சிக்கன் வந்து நம்ம தாளித்து விட்டு வேக வச்சோம் பார்த்திங்களா, அப்போயே கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலேயே வெந்துருச்சு. அதுலேயே சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது சிக்கன் வேகிறதுக்கு. நம்ம மசாலாலாம் போட்டு அப்பப்போ வேக வைப்போம், அந்த டைமில் சிக்கன் வெந்துடும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் கிட்ட சிக்கன் வந்து வெந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் டைமாக நம்ம வேக வச்சோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ 20 நிமிஷம் கிட்ட சிக்கன் வெந்திருக்கும். சூப்பரான ஒரு கிரேவியும் ரெடி ஆயிருச்சு. இதை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு போல் இருக்கும். நான் வந்து கிரேவி பக்குவத்திலே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கிரேவி மாதிரியே நான் இறக்கிட்டு நம்ம ரசம் தாளிச்சிடலாம். அடுத்து ரசம் தாளிச்சிடலாம். நம்ம வந்து ரசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ தாளித்து விட்றலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து, ஒரு வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிடலாம். இதில் கருவேப்பிலை, மல்லித்தலை, உப்பு எல்லாமே நம்ம முன்னாடியே போட்டு கரைச்சி வச்சுட்டதுனால இப்போ எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. எல்லாமே சரியாக இருக்குது. புளிப்பும் கூட சரியாக தான் இருக்குது. உங்களுக்கு இதில் புளிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இல்லை புளிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியை வந்து இன்னும் கூட கம்மி பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ரசம் வந்து நல்லா பொங்கி ஒரு கொதி வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நுரக்கட்டி நல்லா பொங்கி ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா, இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சாப்பாடும் ரெடி ஆயிருச்சு, சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு, ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரிமாறிடலாம். சாப்பாடு, சிக்கன் கறி, தக்காளி ரசம், ரொம்ப டேஸ்டியான ஒரு நான்வெஜ் லஞ்ச் மெனு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு ரசம், ஒரு கிரேவி, ஒரு சாதம், ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான். நீங்களும் இது போல் சிக்கன் கிரேவி இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இல்லை கிரேவி பக்குவமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பாலோட நீங்கள் நிறுத்திக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.